இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்க போறது அந்த அம்பலத்தோட 60ஆம் கல்யாணமா இருக்க கூடாது. அந்த ஆளோட காரியமா தான் இருக்கணும். நான் யாரு, எனக்கும் அந்த அம்பலத்துக்கும் என்ன தொடர்புன்னு அந்த விசாலாட்சி கிட்ட சொல்லணும். சொன்னா அந்த விசாலாட்சி தாங்க மாட்டா, அவ மரணம் நிச்சயம். விசாலாட்சி செத்து போவா, அவ உயிரையே விட்டுருவா. இதெல்லாம் நடக்கணும்னா நான் வெளியில வரணும். அது வந்து மேடம், எப்படி என்ன செய்யலாம் அத மட்டும் சொல்லுங்க. இது முடியாது, நடக்காது, கிடைக்காது இப்படி ஏதாவது சொன்னா எனக்கு பிடிக்காது. புரியுதா? வக்கீல் சார், 60ஆம் கல்யாணம் நடக்கும் போது அக்கா அங்க இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏய், இன்னும் நீ கேட்காத அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனா நான் நினைக்கிறது நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இப்ப சொல்லு. தற்கொலை சார்? என்ன சார் சொல்றீங்க? தாசு, என்ன மாதிரி? ஏதாவது பண்ணி தற்கொலைக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவும் சீரியஸ் அட்டம்ப்டா இருக்கணும். அப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில நான் ஆட்களோட அங்க இருப்பேன். தப்பிச்சு நேரா கோவிலுக்கு போயிடுவோம். முடியுமா? முடியுமா? இல்ல முடியும். அக்கா, அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? அந்த அம்பலத்தோட மானத்தை வாங்கணும். அவன் பொண்டாட்டி விசாலாச்சி உயிரை விடணும். அம்பலம் கேவலப்பட்டு சாகணும். அதுக்காக தாசு, நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைப்பட்டா நான் நிஜமா கூட தற்கொலை பண்ணிக்குவேன். லாயர் சார், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. தாசு, நீ இவர் கூடவே இரு. உயிருக்கு போராடுற நிலைமையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அப்பா, இப்படி ஒரு லேடியா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நினைச்சதை நடத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்க. லாயர் சார், இந்த மேகலைக்கு நினைச்சது நடக்கணும். இல்ல எங்க போறீங்க? ஏன்? கோயிலுக்கு தான். தேவையில்லை. நீ கோயிலுக்கு வர்றது எங்களுக்கு பிடிக்கல. என்னம்மா அது இப்படி பண்றீங்க? அம்மாவுக்கு ஐயாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. எங்களை வராதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வர வேண்டான்னு தான் அர்த்தம். தப்பு பண்ணாதீங்க, லேட் ஆகுது, போகலாம். வர வேண்டான்னு சொன்னது உன் காதுல விடலையா? ஏன் வர வேண்டாம்? கேள்வி எல்லாம் கேட்காத. நீ வர்றது எனக்கு பிடிக்கல. கோவில்ல வந்து சிவா கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக வர உனக்கு அசிங்கமா இல்ல? ஹலோ, அம்மா வர சொன்னாங்க. எங்களை யாரும் தடுக்க முடியாது. நாங்களும் வருவோம். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சொன்னா உங்களுக்கு புரியாதா? நீங்க வர்றது ஜனனிக்கு பிடிக்கல. துளசி, இவங்க கூட போக வேண்டாம். நம்ம தனியா ஆட்டோ பிடிச்சு போலாம். வா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? இது எங்க குடும்பத்து விசேஷம். நீங்க எதுக்கு வரணும்? உங்களால தடுக்க முடியாது. நாங்களும் வருவோம். சித்தி, வாங்க போலாம். என்ன சொல்லிட்டே இருக்க? என்ன பண்றீங்க? கைய விடுங்க. ஏய், இவங்கள ரூம்ல வச்சு பூட்டிட்டு போலாம். சொன்னா கேளுங்க. கைய விடுங்க முதல்ல. விடுங்க. எப்ப பண்றீங்க? வேண்டாம், கைய விடுங்க ப்ளீஸ். விட்டா தானே வருவீங்க. ரூம்ல போட்டு பூட்டினா எப்படி வருவீங்க? இங்க பாருங்க, வேண்டாம், தப்பு பண்ணாதீங்க. வேண்டாம், மரியாதையா விட்டுருங்க. நீ என்னடி எனக்கு மரியாதை சொல்லி தரது? ஏய், இவங்கள இழுத்துட்டு வாங்க. வாடி, சீக்கிரம் வந்து இவங்கள இழுத்துட்டு வாங்க. வாங்கன்றேன். சும்மா கேளுங்க, வந்துருங்க. வா, சொல்லுங்க. சாமி, அவரோட உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. எதையாவது மறைக்கிறீங்களா? மறைக்க என்னமா இருக்கு? மறைச்சிருந்தா இந்த ஏற்பாடே நடந்திருக்காது. ஆபத்து இல்லைன்னு சொன்னா அதுதான் பொய். ஆபத்து இருக்கு, ஆனா அது வரக்கூடாதுன்னு தான் எல்லா ஏற்பாடும் பண்றோம். இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு தானே பெரியம்மா கனவுல வந்து பகவான் காட்டியிருக்காரு. நீங்க கவலையே படாதீங்கோ. லேட் பண்ணாம சொன்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்கோ. சரிங்க. அம்பலம் குடும்பம் சாமிக்கு எந்த குறையும் இதுவரையும் வச்சதே இல்ல. சிவா, எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பாத்துக்க. சரி பாட்டி.
அதான் நான் இருக்கேன்ல. அதான் எனக்கு பயம். ஒரு விஷயத்த உருப்படியா பண்ண மாட்டேன். நான் இருக்கேன்னு சவடால பேச்சு வேற. சாமி, நீங்க ஏற்பாடுலாம் பண்ணுங்க, நாங்க வரோம். சரிங்கம்மா. விசாலாட்சி, வா நாம போய் உட்காரலாம். வாங்க. காவேரி வா. ஏய், நான் சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்துடணும். மேகலா ரொம்ப சீரியஸ். ஓகே சார், நான் கரெக்டாக வந்துடுறேன். என்னாச்சு? யாருக்கு பண்ணீங்க? பிரேவ் லேடிக்கு நல்லதுதான் நடக்கும். ஆம்புலன்ஸை மடக்கி மேகலா மேடத்தை ரெஸ்கியூ பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும். இப்போ அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அம்பலத்தை நாசம் பண்ணாம உங்க அக்கா உயிர் போகவே போகாது. அதை நீங்க நம்பலாம். ரவுடிங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்களா? பக்காவா பிளான் பண்ணியாச்சு தாசு. அம்பலத்தால தப்பிக்கவே முடியாது. நோ டென்ஷன். காவேரி, அம்மா. துளசிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. சரிம்மா. சித்தி, உண்மையை சொல்ல வேண்டாம். இவ ஒருத்தி. ஏன் சொல்ல வேண்டாங்கிற? சொன்னதானே தெரியும். ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சித்தி. ஐயோ, நாம போலன்னா ஏன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப என்னன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லும் போது சொல்லிக்கலாம். இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடி சொல்லிட்டியா? வராளா? அம்மா, அண்ணி போன் எடுக்கலமா. அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. நீ திரும்ப கால் பண்ணி பேசு. நான் அதை போயிட்டு வரேன். இத பார் துளசி, காவேரி விட மாட்டா. போனை எடுத்து நாம சொல்றதா சரி. ஏதோ தப்பா இருக்கே. ஹலோ, என்னாச்சு அண்ணி? எதுவும் ஆகலையே. அண்ணி பொய் சொல்லாதீங்க. காவேரி, ஏன் இப்படி கேக்குற? எதுவும் ஆகல. அப்புறம் ஏன் இன்னும் கிளம்பல? அம்மா என்ன திட்டுறாங்க. காவேரி, இங்க என்ன நடந்ததுன்னா? பேசாம இருங்க சித்தி. காவேரி, இங்க கிளம்புறதுக்கு இன்னும் ஆட்டோ வரல, அதான் லேட் ஆயிடுச்சு. நிஜமாவா? பொய் சொல்லுவாங்களா? நல்லபடியா நடக்கட்டும். நாங்க வந்துருவோம். ப்ராமிஸா வந்துருவீங்கல்ல? என்ன காவேரி, ப்ராமிஸ்லாம் கேக்குற? நாங்க வராம இருப்போமா? அம்மா கிட்ட சொல்லி நீங்க ஆக வேண்டியதை கவனிங்க. ஏதோ சொல்றீங்க, நம்புறேன். கண்டிப்பா வந்துடணும். சீக்கிரமா வந்துருங்க. இல்லனா அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ப்ளீஸ். அம்மா கிட்ட சொல்லு, நாங்க வந்துருவோம். சரியா? சரி, ஓகே. ஆனாலும் நீ இருக்க பாரு. உன்ன போ துளசி. ச்சே.